வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொன்முடியை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பது குறித்து இன்று இரவுக்குள் முடிவெடுக்க ஆளுநர் RN ரவிக்கு உச்சநீதிமன்றம் கெடு. இல்லையெனில் நாளை கடும் தீர்ப்பு வழங்கப்படும் என தலைமை நீதிபதி எச்சரிக்கை. நீதிமன்ற உத்தரவை மீறி பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என எப்படி கூற முடியும்? ஆளுநர் என்ன செய்கிறார் என அவருக்கு தெரிகிறதா என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சரமாரி கேள்வி. பொன்முடி விவகாரத்தில் ஆளுநரின் செயல்பாடுகளை நியாயப்படுத்த விரும்பவில்லை என மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வாதம். ஆளுநருக்கு தகுந்த அறிவுரை வழங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவுறுத்தல். தேர்தல் பத்திரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது SBI. முழுமையான விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் அளித்துள்ளதாக விளக்கம். தமிழ்நாட்டில் பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிடுவதாகவும் வேட்பாளர் பட்டியல் எந்த நேரத்திலும் வெளியாகலாம் எனவும் அண்ணாமலை அறிவிப்பு. தொகுதி பங்கீடு நிறைவடைந்த நிலையில் கூட்டணி கட்சிகள் 4 இடங்களில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் என்றும் பேட்டி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை விளக்கம். பாஜக கூட்டணியில் OPS அணிக்கு தொகுதி இல்லை என தகவல். தேர்தல் நிலைப்பாடு குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் O. பன்னீர்செல்வம் ஆலோசனை. இறுதி முடிவை விரைவில் அறிவிப்பார் என தகவல். வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் வதந்திகளை முறியடிக்கும் வகையில் ஆன்லைன் பரப்புரை அவசியம். திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவுரை. அதிமுகவில் 40 தொகுதிகளுக்கும் தொகுதி பங்கீடு நிறைவு. தேமுதிக உட்பட 3 கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 33 தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக. மேலும் 17 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சிம்லா முத்துச்சோழன், தனபாலின் மகன் உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு. திமுகவும் அதிமுகவும் 18 தொகுதிகளில் நேருக்கு நேர் மோதல். தூத்துக்குடி, நீலகிரி உள்ளிட்ட தொகுதிகளில் இரு கட்சிகளும் போட்டி. வேலூர் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை கைது செய்ய மத்திய அரசுக்கு செல்வாக்கு மிக்க வேட்பாளர் ஒருவர் தொடர்ந்து அழுத்தம் தருவதாக அமைச்சர் துரைமுருகன் புகார். ஆண்மையாக இருக்கிறவர்கள் பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் என வாரிசு அரசியல் குறித்த கேள்விக்கு பதில். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு. கருணாசின் முக்குளத்தோர் புலிப்படை கட்சி அறிவித்துள்ளது. தொகுதி பங்கீடு முடிந்த நிலையில் பிரேமலதாவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. விஜயகாந்த் நினைவிடத்தில் இருவரும் மரியாதை செலுத்தினர். விக்ஷித் பாரத் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு விட்டதால் தேர்தலுக்கு பணம் செலவழிக்க முடியவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே குற்றச்சாட்டு. ஜனநாயகமே இல்லை என ராகுல் காந்தி தாக்கு. 20% of India votes for us. And we are not able to pay 2 rupees for anything. Right? And it has been orchestrated. கர்நாடகாவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் ஷோபா மீது பெங்களூரு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் தமிழர்களுக்கு தொடர்பு என பேசிய விவகாரத்தில் 3 பிரிவுகளில் வழக்கு பதிந்து காவல்துறை நடவடிக்கை.
நிதி நிறுவன மோசடி வழக்குகளில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரின் விசாரணை திருப்தி இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கருணாகரன், எந்தெந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு? ஸ்ரீராம், அதாவது நியோமேக்ஸ் 6000 கோடி நிதி நிறுவன மோசடியில் ஜாமீனில் உள்ள அந்த நிர்வாகிகள் கமலக்கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அவர்களின் ஜாமீனை ரத்து செய்ய கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அப்பொழுது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி தண்டபாணி தமிழகம் முழுவதும் பொருளாதார குற்றப்பிரிவின் வசமுள்ள புகார்கள் எத்தனை, அது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, என்ன தீர்வு காணப்பட்டுள்ளது, என்ன நிலையில் உள்ளது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் கூறியிருந்தார். இந்த நிலையில் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதை படித்து பார்த்த நீதிபதி மொத்தத்தில் பொருளாதார பிரிவின் கீழ் உள்ள புகார்களின் விசாரணையில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இது ஏற்கத்தக்கதல்ல. பொருளாதார குற்றப்பிரிவின் கீழ் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல் கட்டமாக பொருளாதார குற்றப்பிரிவின் கீழ் உள்ள ஒவ்வொரு வழக்கிலும் அந்த வழக்கின் புகார்களை பெறுதல் மற்றும் சொத்துக்களை கையகப்படுத்துதல், சொத்துக்களை விற்றல் மற்றும் அது முதலீட்டாளர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தல் உள்ளிட்ட ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் எவ்வளவு கால அவகாசம் தேவை என்பதை பொருளாதார குற்றப்பிரிவின் வழக்குகளை விசாரணைக்கும் அதிகாரிகள் அதனுடைய தன்மையை குறித்து விரிவாக பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும். காரணம் பொருளாதார குற்றப்பிரிவுகளில் நிதி மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் ஏழை மக்கள். அவர்கள் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டுதான் இது போன்ற நிலைகளில் உள்ளனர். அதே சூழலில் அவர்களுக்கு உரிய நிதியை பகிர்ந்து கொடுக்க வேண்டிய சூழலிலும் உள்ளது. எனவே பொருளாதார குற்றப்பிரிவினர் கைவசம் உள்ள அனைத்து வழக்குகளிலும் அந்த தன்மையை பொறுத்து ஒவ்வொரு நிலையிலும் எவ்வொரு கால அவகாசம் தேவை என்பதை தெளிவாக குறிப்பிட்டு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். ஸ்ரீராம், விரிவான விவரங்களுக்கு நன்றி கருணாகரன். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் இறுதிக்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். திமுக, அதிமுக நேரடியாக 18 தொகுதிகளில் களம் காண்கின்றன. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக 32 தொகுதிகளில் அதிமுக களம் காண்கிறது. இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் 16 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் நேற்று வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக 16 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டார். அதன்படி ஸ்ரீபெரும்பூர் தொகுதியில் பிரேம்குமார், வேலூர் தொகுதியில் பசுபதி, தருமபுரி தொகுதியில் அசோகன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். திருவண்ணாமலை தொகுதியில் கலியபெருமாள், கள்ளக்குறிச்சியில் குமரகுரு, திருப்பூரில் அருணாச்சலம் ஆகியோர் அதிமுக சார்பில் களமிறக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி தனி தொகுதியில் திமுக வேட்பாளர் ராசாவை எதிர்த்து சேலத்தைச் சேர்ந்தவரும் முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகனுமான லோகேஷ் தமிழ்ச்செல்வனை அதிமுக களமிறக்கியுள்ளது. கோவை தொகுதியில் சிங்கை ராமச்சந்திரன், பொள்ளாச்சி தொகுதியில் கார்த்திகேயன், திருச்சி தொகுதியில் கருப்பையா, பெரம்பலூர் தொகுதியில் சந்திரமோகன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மயிலாடுதுறை தொகுதியில் பாபு, சிவகங்கை தொகுதியில் சேவியர் தாஸ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி எம்பியை எதிர்த்து அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணி களமிறக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி தொகுதியில் சிம்லா முத்துச்சோழன், கன்னியாகுமரி தொகுதியில் பசலியான் நசரேத் ஆகியோர் போட்டியிடுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதேபோன்று புதுச்சேரி தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ராணி போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்ல, ஓட்டு போட்ட எங்களை தேர்ந்தெடுத்த மக்களுடைய குறைகளை தீர்க்குவது எங்களுடைய நிலைப்பாடு. அப்படி இருந்தா நாங்க பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியில் இருந்திருப்போமே. நாங்க இல்லையே, மக்களை தானே பாக்குறோம். அவர்கள் கூட்டணி வலியுமா போய் பேசி 15 நாளா பேசிட்டு இருக்கிற கூட்டணி என்னைக்கு ஆரம்பிச்சா கூட்டணி இன்னும் காங்கிரஸ் அறிவிக்க முடியல. ஒரே நாள்ல நேற்றைய தினம் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சோம், கையெழுத்து போட்டோம், நேற்றைய தினமே அறிவிப்பு வெளியிட்டோம். இதுதான் அதிமுக வலிமையான கட்சிங்க. அதிமுகவை பலவீனமா நீங்க இடம் போட வேண்டாம். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்விரு கட்சிகளும் 18 தொகுதிகளில் நேரடியாக மோதிக்கொள்கின்றன. அதிமுகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக பலம் வாய்ந்த கட்சி என்றும் அதிமுகவை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றும் தெரிவித்தார். திருச்சியில 40 நாடாளுமன்ற எங்களுடைய வேட்பாளர்கள், எங்கள் கட்சியில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள், கூட்டணி கட்சியின் சார்பாக விரைவில் அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்கள்,
அதே போல இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற சட்டமன்ற தொகுதி விளம்பரத்தில் போட்டியிடுகிற சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி அளவில் திருச்சியில் நடைபெறுகின்ற அந்த தேர்தல் பிரச்சார மேடையிலே அவர்கள் அறிமுகம் செய்கிறார். அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் திருச்சியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அறிமுகப்படுத்தப்படுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதன் மூலம் அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ளது. அதிமுக 33 தொகுதிகளிலும் தேமுதிக 5 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. புதிய தமிழகத்திற்கும் SDPI கட்சிக்கும் தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது.